வறட்சின்னா நிறைய பேருக்கு பிடிக்காது. ஆனா வறட்சியில தான் செழிப்பை இருக்கு. ஆமென். யார் யாரெல்லாம் குடும்பத்தின் ரட்சிப்புக்காக, ஆண்டவரே குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக ஜெபித்தார்களோ ஒவ்வொருவருடைய குடும்ப வாழ்க்கையை கட்டி எழுப்புவீராக. வீட்டுக்குள்ளே சமாதானத்தின் கதவுகள் திறக்கப்படுவதாக, ஒப்புரவாக்குதல் உண்டாவதாக, தேவனை நித்தம் ஆராதிக்கிற வீடுகளாய் மாறுவதாக. என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ள மாட்டேன். நமக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை, என் வீட்டில் உயிரோ. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் ஒவ்வொரு நாங்கள் அன்போடு இந்த மாலை வேளையில் வரவேற்கிறோம். மீண்டுமாக இந்த நேரலையின் மூலமாக உங்கள் ஒவ்வொரு சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி இந்த ஆன்லைன் ப்ரேயரை நம்ம ஆரம்பிக்கலாம். அன்புள்ள தேவனே, உமக்கு நன்றி. இந்த மாலை வேலைக்காக நன்றி. உங்களுடைய சமூகத்தில் அப்பா நாங்கள் உண்மை துதிக்க, உண்மை நோக்கி ஜெபிக்க, உங்களுடைய வார்த்தையை கேட்க, இன்னைக்கு நாங்கள் அதிகமாக மிஷினரிகளுக்காக ஜெபிக்க இருக்கிறோம், பைபிள் ஸ்டடியை கேட்க இருக்கிறோம். ஆண்டவர் தாமே எங்களை நீங்கள் இன்வால்வ்ட வைப்பீராக. ஆவியானவர் நீர் எங்களை நடத்துவீராக. எங்கள் கவனம் சிதறக்கூடாது. எங்களுடைய சிந்தை உண்மையில் அதிகமாய் ஆழமாய் ஆமென் உண்மையிலே நாங்கள் கவனத்தை செலுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்த சிந்தை எங்களுக்கு தாங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து சில பாடல்களை பாடுவோம். ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பழைய பாடல். நம் சேர்ந்து பாடி தேவனை மகிமைப்படுத்தும். ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு. சொல்லுமா, ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு. தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. சொல்வோம், வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு. அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை, அனுகூலமானவரே ஆராதனை. அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை, அனுகூலமானவரே ஆராதனை. கண்மலையே உமக்கு ஆராதனை, காண்பவரே உமக்கு. சொல்லுமா, கண்மலை அவர் நம்மை காண்கிறவர். ஓ, காண்பவரே உமக்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை,
ஆராதனை ஆராதனை காலையிலும் காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே ஜீவபலியே உமக்கு ஆராதனை ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை ஜீவபலியே உமக்கு ஆராதனை ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை ஏசியாவே உமக்கு மேகஸ்தம்பமே மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை ஏசியாவே உமக்கு ஆராதனை 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 துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை காலையில் மாலையில் ஆராதனை அப்பாவுக்கு காலையில் மாலையில் ஆராதனை அப்பாவுக்கு ஆராதனை 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 துதி ஆராதனை 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 துதி ஆராதனை காலையிலும் காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு ஜீவபலியே ஜீவபலியே உமக்கு ஆராதனை ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை ஜீவபலியே உமக்கு ஆராதனை ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை ஏசியாவே ஓ மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை ஏசியாவே உமக்கு ஆராதனை 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 துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு காலையிலும் மாலையிலும் நல்ல கைகளை கட்டி செலவுமா ஆராதனை 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 துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை காலையிலும் காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு அப்பா பிதாவே அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை அனுகூலமானவரே ஆராதனை அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை அனுகூலமானவரே ஆராதனை கண்மலையே உமக்கு ஆராதனை காண்பவரே உமக்கு ஆராதனை கண்மலையே உமக்கு ஆராதனை காண்பவரே உமக்கு ஆராதனை 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 துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை காலையிலும் காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு காலையிலும் காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு காலையிலும் மாலையிலும் ஆராதனை சொல் நம்பத்தக்கவர் நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே உண்மையுள்ளவர் இயேசு ஒருவர் தானே பொய் சொல்லிட மனிதனல்ல மனமாறிட மனப்புத்திரனல்ல பொய் சொல்லிட மனிதனல்ல மனமாறிட மனப்புத்திரனல்ல செய்வதை
சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவர். பாடுவோமா? எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவர். என் வாழ்க்கை பயணமெல்லாம் உன் செல்லும் மகிமையின் வேகமும் ஆடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் உம் கரம் நான் கண்டேனே. என் வாழ்க்கை பயணமெல்லாம் உன் செல்லும் மகிமையின் வேகமே ஆடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் உம் கரம் நான் கண்டேனே. எல்லா இயேசுக்கு சித்தனா முடிந்தது, வேகமோ தொடங்கினதே. எல்லா இயேசுக்கு சித்தனா முடிந்தது, வேகமோ தொடங்கினதே. தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்பவரே. அற்பமான ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினீர். நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் இங்கே வீரமாய் அறுக்க செய்தீர். பாடுவோமா? அற்பமான ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினீர். நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் இங்கே வீரமாய் அறுக்க செய்தீர். எந்த குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாளெல்லாம் போஷித்தீர். எந்த குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாளெல்லாம் போஷித்தீர். தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்பவரே. தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தெய்வமே, என்னை பெருக சொல்லுவோம். எல் ஷடாய் தெய்வம், எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை. கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? அவர் எல் ஷடாய், யெகோவா ஈரே, நம் தேவைகளை சந்திக்கிறவர். நல்ல கைகளை தட்டி சொல்லுவோம். எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவர். நம்பத்தக்கவர், நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மை உள்ளவர் நீர் ஒருவர் தானே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மை உள்ளவர் நீர் ஒருவர் தானே. போய் சொல்லிட மனிதனல்ல, மனமாறிட மனபுத்திரனல்ல. போய் சொல்லிட மனிதனல்ல, மனமாறிட. போய் சொல்லிட, போய் சொல்லிட மனிதனல்ல, மனமாறிட மனபுத்திரனல்ல. போய் சொல்லிட மனிதனல்ல, மனமாறிட மனபுத்திரனல்ல. செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை, செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்பவரே. தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்பவரே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் உண்மையா விசுவாசத்தோடு சொல்றீங்க? அவர் நம்மை பெருக செய்கிறவர், எல் ஷடாய் சர்வ வல்லவர். ஹல்லேலூயா. யெகோவா ஈரே, நம் தேவைகளை சந்திக்கிறவர். நம்முடைய ஆண்டவர் அற்புதமானவர். ஹல்லேலூயா. நம்முடைய
வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே ருசி பார்த்திருப்போம் ஆண்டவர் எவ்வளவு உண்மை உள்ளவர் என்று. ஆமென். அவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை சொன்னார், அதிலே அவர் மாறவே மாட்டார். சொன்னதை செய்யும் அளவும் நம்மை கைவிடாத ஆண்டவர். எல்லாரும் கண்களை மூடி சொல்லுங்க, ஆண்டவரே ஹல்லேலூயா, வாக்கு பண்ணினவர், நீர் உண்மை உள்ளவர், நீர் மாறவே மாட்டீர். எல்லாரும் கண்களை மூடி ஹல்லேலூயா, சர்வ வல்லவரை துதிப்போமா, இயேசுவை துதிப்போமா, சாவாமை உடையவர் துதிப்போமா, ஒருவராய் பெரிய அற்புதங்களை செய்கிறவரை துதிப்போமா. ஹல்லேலூயா. இவரை போல வேறு தெய்வம் இல்லை, நம்முடைய ஆண்டவரை போல வேறு ரட்சகர் இல்லை. ஹல்லேலூயா. எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உன்னதமானவரே, நீர் பெரியவர் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம், நீர் பெரியவர். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் என்று இஸ்ரவேல் ஜனங்களும் மோசேவும் அன்று பார்வோனின் கைக்கு ஆண்டவர் விடுவித்த போது துதித்து பாடினார்கள். இந்த மாலை வேளையில அவை நம்மை விடுவித்திருக்கிறாரே, அதை எண்ணி பார்ப்போமா. சிலுவையில் தன்னையே தந்து நம்மை விடுவித்திருக்கிறாரே, எல்லா பாவத்திலிருந்து நம்மை விடுவித்திருக்கிறாரே, எல்லா தலைமுறையாய் பின்தொடர்ந்த சாபத்திலிருந்து நம்மை விடுவித்திருக்கிறாரே. இயேசு கிறிஸ்துவிற்குள்ளாக வந்ததின் மூலமாக அவை நம்முடைய எல்லா சாபங்கள், எல்லா ரோகங்கள், எல்லா பாவங்களையும் நம்மை விட்டு நீக்கினாரே, நம்மை சுகப்படுத்தினார். நல்ல கைகளை உயர்த்தி ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி. சொல்லுங்க, என்னை சுகப்படுத்தினதற்காக நன்றி, என்னை ஜெயமுள்ளவனாய் நிறுத்தினதற்காக நன்றி, உமக்குள்ளாக வெற்றி சிறக்க பண்ணினதற்காக நன்றி. நல்ல வாய்களை திறந்த அப்பாவை துதிக்கலாமா. பயத்தை எங்களை விட்டு நீக்கினவரே, பயமுள்ள வாழ்க்கை வாழ்ந்திருந்த எங்களை, ஆமென், அடிமைத்தனத்தில் இருந்த எங்களை விடுவித்து சுயாதீனர்களை மாற்றினீரே. ஹல்லேலூயா, உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. ஜெயம் கொடுக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், வெற்றி சிறக்க பண்ணுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க, கடைசி வரை எங்களோடு இருந்து நடத்துகிறவரே உமக்கு ஆராதனை. ஓமை உயர்த்துகிறோம். எங்கள் துணையாளரே, எங்கள் துணையாளரே, எங்கள் மனவாளரே, துணையாளரே, துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் என் மனவாளரே, துணையாளரே, துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் என் மனவாளரே. ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா தாவீதின் மைந்தனே, ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா தாவீதின் மைந்தனே. சாரோனின் ரோஜாவே, என் ஆத்ம நேசரே, பழுதற்ற ரத்தமே, தேவாட்டின் குட்டியே. சொல்லுவோமா. சாரோனின் ரோஜாவே, என் ஆத்ம நேசரே, பழுதற்ற ரத்தமே, தேவாட்டின் குட்டியே. அழகுள்ளவர் நீ, அழகுள்ளவர், 10,000ங்களிலும் சிறந்தவரே. அழகுள்ளவர் நீ, அழகுள்ளவர்,
சன்னா தாவீதின் மைந்தனே ஓசன்னா உன்னத தேவனே ஓசன்னா தாவீதின் மைந்தனே. உறவுகள் பிரிந்த போதிலும் நண்பன் என்னை வெறுத்த நாளிலும் துணையாக வந்த அன்பினை மறந்திடேனே. சொல்லுவோமா? உறவுகள் பிரிந்த போதிலும் நண்பன் என்னை வெறுத்த நாளிலும் துணையாக வந்த அன்பினை மறந்திடேனே. துணையாளரே துணையாளரே துன்பத்தில் தாங்கும் என் மனமாளரே துணையாளரே துணையாளரே துன்பத்தில் தாங்கும் என் மனவாளரே ஓசன்னா உன்னத தேவனே ஓசன்னா தாவீதின் மைந்தனே ஓசன்னா உன்னத. எல்லாரும் சேர்ந்து சொல்வோமா? நமக்காக தந்தையே தந்த அந்த தேவனை உயர்த்தி பாடுவோம். ஓசன்னா உன்னத தேவனே ஓசன்னா தாவீதின் மைந்தனே ஓசன்னா உன்னத தேவனே ஓசன்னா. ஓ எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே. இதுவரையில் உதவினீரே. ஓ இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை இயேசுவே ஆராதனை ஆராதனை அல்லேலூயா ஆராதனை ஆராதனை இயேசுவே ஆராதனை ஆராதனை. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை
கர்த்தாவே, உம்மில் நான் அன்பு கூறுகிறேன். சொல்லுங்க, ஏசையா ஆராதனை ஆராதனை, ஏசையா ஆராதனை ஆராதனை, அல்லேலூயா அல்லேலூயா தரமாசே, ஏசையா ஆராதனை. அப்படியே கைகளை உயர்த்தி சொல்லுங்க, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, வெற்றி தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா நிசி, யெகோவா நிசி, வெற்றி தந்தீரே நன்றி ஐயா. வெற்றி தந்தீரே நன்றி ஐயா. சொல்லுமா, வெற்றி தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உம்மையே நான் ஆராதிப்பேன், உம்மையே அன்பு கூறுவேன் முழு உள்ளத்தோடு. ஆராதனை ஆராதனை, இயேசுவே ஆராதனை ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை, இயேசுவே ஆராதனை ஆராதனை, இயேசுவே ஆராதனை ஆராதனை, இயேசுவே ஆராதனை ஆராதனை. எத்தனை பேர் உண்மையை ஆண்டவரை பார்த்து சொல்றீங்க, ஆண்டவரே நான் உண்மையில் அன்பு கூறுவேன். அந்த வேதத்தில் ஒரு அழகான ஒரு வசனம் உண்டு. எல்லாரும் உங்க கையில நீங்க பைபிள் வைத்திருந்தா நீங்க அதை திருப்பிக் கொள்ளுங்க. ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை பார்த்து ஒரு அழகான ஒரு காரியத்தை சொல்லி தருகிறார். யோவான் 14:15 அதிகாரம். ஹல்லேலூயா. யோவான் 14:15 அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து விதமாய் சொல்லுகிறார், நீங்கள் இடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். இஃப் ஆல் ஆஃப் யூ லவ் மீ கீப் மை கமாண்ட்மெண்ட்ஸ். இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல இருக்கு, இஃப் யூ லவ் மீ யூ வில் ஒபே வாட் ஐ கமாண்ட். பொதுவாக நம்ம எல்லாருமே அன்பு கூறுகிற ஆண்டவரே, உண்மை நான் நேசிக்கிற ஆண்டவரேன்னு பாடுவோம். ஆனால் உண்மையாக ஆண்டவரை நேசிப்பது அப்படின்றது அப்படியே வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவது. எதையெல்லாம் அவர் நமக்கு கட்டளையாக தருகிறாரோ அது எல்லாவற்றையும் கை கொள்வது தான் உண்மையாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவது. இந்த நேரத்தில் நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த சிலுவை பாடுகளை தியானித்து கொண்டிருக்கிற இந்த நாட்களில், ஆமென், இந்த லெந்து நாட்களில் இருக்கிற நாம் அதிகமாய் ஆண்டவரை கிட்டி நெருங்க பிரயாசப்படணும். இன்னைக்கு கைகளை உயர்த்தி சொல்லுங்க, கண்களை மூடி, உங்களால் முடிந்தால் நீங்கள் முழங்கால் படிட்டுக் கொள்ளுங்க. நம்ம எல்லாரும் கொஞ்சம் அப்படியே ஜெபிக்கலாம். ஆமென். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் என்னிடத்தில் அன்பாக இருந்தால், இஃப் யூ லவ் மீ, என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். யூ வில் ஒபே வாட் ஐ கமாண்ட். இஃப் யூ ஆல் லவ் மீ கீப் மை கமாண்ட்மெண்ட்ஸ். அப்படியே கைகளை உயர்த்தி அர்ப்பணிப்போடு சொல்லலாமா? ஒருவேளை இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்று சிந்தித்து பாருங்க. நம்ம ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து செயல்படுகிறோமா? ஆண்டவரே, உம்மை நான் அன்பு கூறுகிறேன், உம்மை நான் நேசிக்கிறேன், உம்மை நான் அன்பு கூறுவேன் என்று சொல்லி பாடுகிற நாம், ஜெபிக்கிற நாம் மெய்யாகவே ஆண்டவர் அன்பு கூறுகிறோமா? மெய்யாக நாம் ஆண்டவர் அன்பு கூர்ந்தால் அவருடைய வார்த்தைகளை நாம் அவருடைய கட்டளைகளை நாம் கீழ்ப்படிவோம். இந்த மாலை வேளையில் சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன் ஆண்டவரே. ஆமென். I will obey your word. I will obey your command. சொல்லுங்க. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளை, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பின்னிடத்தில் அன்பு கூறுவாயாக. அதுமாதிரி பல கட்டளைகள் ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். தேவனிடத்தில் நீ அன்பு கூறுவாயாக. ஆமென். உண்மையாவே தேவனிடத்தில் நம்ம அன்பு கூறுகிறோமா? அவருடைய வார்த்தையை நம்ம கீழ்ப்படியணும்.
உண்மையாகவே தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோமா? நம்மை நாம் நேசிப்பது போல் பிறரை நேசிக்கணும். இன்னைக்கு அந்த குணம் நம்ம கிட்ட இருக்கா? ஆண்டவரே நான் உண்மை அன்பு கூறுகிறேன் சொல்ற நாம் பிறரில் அன்பு கூறுகிறோமா? நம்முடைய சக மனிதனில் அன்பு கூறுகிறோமா? அதுதான் ஆண்டவர் கட்டளையிட்டார். அதான் ஆண்டவர் சொல்ற, என்னிடத்தில் நீ அன்பா இருந்தால் என்னுடைய கட்டளைகளை நீ பின்பற்றுவாய். ஆண்டவர் சொன்ன கட்டளை, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறரிடத்தில் அன்பாயிரு. லவ் அதர்ஸ் as you love yourself. இன்னைக்கு அப்படியே கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நான் பிறரை நேசிக்கணும். ஆண்டவரே இதை ஃபாலோ பண்ணாதான் நான் ஆண்டவரை உண்மையாய் நேசிக்கிறேன் என்ற அர்த்தம். இதை நான் பின்பற்றினால்தான் உண்மையா நான் ஆண்டவரை நேசிக்கிறேன் என்ற அர்த்தம். இதை நான் பண்ணாம ஆண்டவரே உங்களை நேசிக்கிறேன்னு சொல்லி ஆண்டவரை நம்ம ஏமாற்ற முடியாது. We will never say lame reasons in the presence of God. ஆண்டவரை நம்ம என்னைக்குமே ஏமாற்ற முடியாது. We can never fool our God. அவரை நம்ம ஏமாற்றவே முடியாது. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என் இருதயத்திற்குள்ள அந்த அன்பை வைங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு கொடுத்த கட்டளை அதான், பிறரிடத்தில் அன்பு கூறுங்கள் அப்படின்னு மட்டும் சொல்லலை. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல். எனக்கு எப்படி நடக்கணும், என் வாழ்க்கை எப்படி இருக்கணும், என் பிள்ளைகள் எப்படி இருக்கணும், என் குடும்பம் எப்படி இருக்கணும் நான் நினைக்கிறேனோ அதே போல பிறருக்கும் நான் நினைக்கணும். ஆண்டவரே எல்லாரும் கைகளை உயர்த்தி ஜெபிக்கலாமா? பிறரை நான் நேசிக்கணும் ஆண்டவரே. ஏற்ற தாழ்வு நான் பார்க்கக்கூடாது. கிறிஸ்தவர்களாகிய நாம் சில நேரத்தில் ஏற்ற தாழ்வுகளை பார்க்கிறோம். இன்னைக்கு அப்படியே ஆமேன் ஆவியான ஒரு உணர்த்த நீங்க ஜெபிங்க. ஆமேன். அவர் மேலானவர், நான் இவங்க கீழே, இவங்க பணக்காரங்க, இவங்க வந்து ரொம்ப ஏழை அப்படின்ற அந்த வேறுபாடுகள் இன்றைக்கு நமக்குள்ள இருக்கு, சபைக்குள்ள இருக்கிறது. இதெல்லாம் நம்ம பார்த்தா ஆண்டவரே அன்பு கூறுகிறேன் என்று சொல்வதில் பிரயோஜனம் இல்லை. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நான் பிறரிடத்தில் அன்பு கூறணும். பிறரிடத்தில் அன்பு கூர்ந்து உம்முடைய கட்டளைகளை நான் கீழ்ப்படிவதன் மூலமாய் உம்மில் நான் அன்பு கூறுகிறேன். ஹல்லேலூயா. இதுதான் சத்தியம். இதைதான் இயேசு நமக்கு சொல்லி கொடுத்தார். ஒருவனிடத்தில் அன்பாய் இருந்தால் அவன் என்னுடைய கட்டளைகளை கை கொள்வான். He will keep my commandments. அவனுடைய கட்டளைகளை கை கொள்ளுவான். இன்னைக்கு கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நான் பிறரிடத்தில் அன்பா இல்லையே. சில நேரத்தில் எனக்குள்ள பொறாமை இருந்திருக்கிறது, சில நேரத்தில் எனக்குள்ள எரிச்சல் இருந்திருக்கிறது, பிறருடைய முன்னேற்றத்தை பார்த்து நான் பொறாமைப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு அப்படியே சொல்லுங்க, ஆண்டவரே அதை என்னை மன்னிங்க. எல்லாரையும் நேசிக்கணும் ஆண்டவரே. ஆமீன். எதிரியையும் நான் நேசிக்கணும் ஆண்டவரே, என் சத்துருவையும் நான் நேசிக்கணும் ஆண்டவரே. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, I should love my enemy. I should love my neighbor. என் அருகில் இருக்கிற சக மனிதனை நான் நேசிக்கணும். இதுதான் நீங்க இடத்துல எதிர்பார்க்கிறது. இதுதான் மெய்யான கிறிஸ்தவம். பிறருக்கு உதவி செய்வது, பிறருக்கு நன்மை செய்வது, பிறரிடத்தில் அன்பு கூறுவது, இதையே ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். இதுவே மெய்யான ஆராதனை. ஆண்டவர் பிரியப்படுகிற வண்ணமாய் வாழ்கிறது தான் வர்ஷிப். சும்மா 4 பாடல்களை பாடிட்டு ஆண்டவரே உங்களை நேசிக்கிறேன் ஆண்டவரே, அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவர்னு சொல்லி ஆண்டவரை நம்ம ஏமாற்ற முடியாது. இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கை அதுவே ஒரு ஆராதனையாக இருக்கட்டும். நான் பிறரை நேசிக்கணும். நான் ஏற்றத்தாழ்வு பார்க்கக்கூடாது. நான் யாரையும் பிரித்து பார்க்கக்கூடாது. எனக்குள்ள வேறுபாடு இருக்கக்கூடாது. எனக்குள்ள பொறாமை இருக்கக்கூடாது. என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்க. இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்வதே தேவனில் மெய்யாய் அன்பு கூறுகிறவர்கள். இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறவர்களே இயேசுவை மெய்யாக அன்பு கூறுகிறவர்கள். அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேனையா. ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேனையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் பாடுவோம் சொல்லுங்க, ஆண்டவரே உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே ஆவி ஆத்மா சரீரம்
கொண்டே நான் ஆண்டவர் இயேசுவை ஆடையாய் அணிந்து கொண்டே நான். அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு. ரெண்டு கைகளை உயர்த்தி அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன் நான். ஓ அர்ப்பணித்தேன் நான். ரேபாயாந்தரே அர்ப்பணித்தேன் நான், அர்ப்பணித்தேன். ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேனையா, ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேனையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எபிரேயர் 11:20. ஒருவர் வாசிங்க. விசுவாசத்தினாலே ஈசாக்கு வரும் காரியங்களை குறித்து யாக்கோபையும் ஏசாவையும் ஆசீர்வதித்தான். பிள்ளைகளை ஆசீர்வதித்ததற்கு ஒரு முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்தது. ஹல்லேலூயா. விசுவாசம். கண்டிப்பா ஆண்டவர் என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். நான் என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் பொழுது வருங்காலத்திலே என் பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருப்பார்கள் என்று அறிந்து அவன் ஆசீர்வதித்தான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்குள்ளே விசுவாசம் இருக்கணும். நான் என் பிள்ளைகளை ஆசீர்வதித்தால் அவர்கள் ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். கண்டிப்பா தேவன் என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார் என்கிற ஒரு விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த விசுவாசமோ ஆபிரகாமிடத்திலிருந்து தான் விசுவாசம் ஈசாக்குக்குள்ளே கடந்து வந்தது. அன்னைக்கு தீமோத்தேயுவுக்கு தாயிடத்திலிருந்து விசுவாசம் கடந்து வந்தது. ஆகவே நம்ம வீட்டில் நம்ம எந்த அளவுக்கு விசுவாச வார்த்தைகளை பேசுகிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய குடும்பத்தில் அற்புதங்களை கர்த்தர் செய்வார். நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய குடும்பத்தினர் விசுவாசத்தில் அவர்கள் பெருகுவார்கள். ஹல்லேலூயா. ஒருவேளை கணவன் விசுவாசத்தில் குறைவாக இருந்தால் மனைவியுடைய விசுவாச வார்த்தைகள் கணவனை தூக்கி எடுப்போம். ஆமேன். ஒருவேளை மனைவி விசுவாசத்தில் குறைவுபட்டிருந்தா கணவன் விசுவாச வார்த்தைகளை பேசும் பொழுது மனைவியை தூக்கி எழுப்ப நிறுத்த முடியும். ஆமேன். இதே போலதான் பெற்றோர் பிள்ளைகள். அப்போ ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தினால வருங்காலத்தை அறிந்து கர்த்தர் வருங்காலத்தில் என்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், என் குடும்பத்தின் பிள்ளைகள் ஆசீர்வதிப்பார் என்று அறிந்து 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 விசுவாசத்தோடு நாம் ஆசீர்வதிக்க வேண்டும். ஆமேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு முறையும் கர்த்தர் நம்மோடு கூட பேசும் பொழுது அந்த காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்தது பாருங்க, 28ஆம் அதிகாரம் முதல் வசனம், முதல் 2 வசனம். ஈசாக்கு யாக்கோபை அழைத்து அவனை ஆசீர்வதித்து, நீ கானானியருடைய குமாரத்திகளில் பெண் கொள்ளாமல் எழுந்து புறப்பட்டு பதான் அராமில் இருக்கிற உன் தாயினுடைய தகப்பனாகிய பெத்துவேலுடைய வீட்டுக்கு போய் அவ்விடத்தில் உன் தாயின் சகோதரனாகிய லாபானின் குமாரத்திகளுக்குள் பெண்கொள் என்று அவனுக்கு கட்டளையிட்டான். ஈசாக்கு அடுத்தது ஆலோசனை கொடுக்கிற ஒரு தகப்பனா இருந்தான். ஆமேன். பிள்ளைகளுக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கிற ஒரு தகப்பனா இருந்தான். ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஈசாக்கு யாக்கோபை அழைத்து ஆசீர்வதித்து சொல்லுகிறான், நீ என்ன செய்யக்கூடாது? கானானிய பெண்களை திருமணம் செய்யக்கூடாது. உன்னுடைய சகோதரன் குடும்பத்துக்கு போய் அங்கு போய் ஒரு நல்ல பெண்ணை திருமணம் செய்து கொள் என்று சொல்லுகிறான். இது எதற்கு அடையாளமாக இருக்கிறது? வேதம் சொல்லுகிறது, நல்ல ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு பெண் அல்லது மகன் கண்டிப்பாக ரட்சிக்கப்பட்ட குடும்பத்தில் பிள்ளைகளை எடுத்தால் ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதை குறிக்கிறது. ஆபிரகாம்
ஈசாக்குக்காக ஒரு பெண் எடுக்கும் பொழுது இப்படிதான் எலியேசரை அனுப்பினா. அதே போல இந்த ஈசாக்கும் தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் பொழுது ரட்சிக்கப்பட்ட குடும்பத்திலிருந்து பிள்ளைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிறதை அவன் வலியுறுத்துகிறதை பார்க்கிறோம். கானானிய ஸ்திரீகளிடத்தில் வரக்கூடாது. காரணம், கானானிய ஸ்திரீ என்று சொல்லும் பொழுது சபிக்கப்பட்டவர்கள். கானானியர் சபிக்கப்பட்டவர்கள். நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி கானானி ஆவி எதற்கு அடையாளம்? சாபத்துக்கு அடையாளம். கர்த்தரை நேசிக்கிற பிள்ளைகளை நம்ம நேசிக்கணும், கர்த்தரை நேசிக்காத பிள்ளைகளை நம்ம நேசிக்கணும், அவர்களை தேவன் பக்கம் திருப்புவதற்கு அவர்களோடு பேசணும். ஆனால் ரொம்ப ஐக்கியம் வச்சா நம்மையும் அவங்க என்ன செஞ்சிருவாங்க? அந்த வழிக்கு கொண்டு போயிடுவாங்க. அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஒருவேளை நம்ம வச்சுட்டோமே, ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டோம், ஐக்கியம் வச்சுட்டோம், இதில் எப்படி விடுபடுறது அப்படின்னு நினச்சா நம்ம ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. அவர்களை ரட்சிங்க ஆண்டவரே, அவர்களை தொடுங்க ஆண்டவரே, உன்னுடைய பிள்ளைகளாய் மாற்றுங்க ஆண்டவரே என்று ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் சாபங்களை மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஈசாக்குடைய வாழ்க்கையிலேருந்து 11 காரியங்கள், நல்ல காரியங்களை கற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறார். ஆமென். இப்படிப்பட்ட ஈசாக்குடைய வாழ்க்கையில கூட சில தவறுகள் இருந்தது, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதை நம்ம கொஞ்சம் பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆதியாகமம் 26:7ஆம் வசனம். அவ்விடத்து மனிதர்கள் அவன் மனைவியை குறித்து விசாரித்த போது, இவள் என் சகோதரி என்றான். ரெபெக்காள் பார்வைக்கு அழகுள்ளவானபடியினால் அவ்விடத்து மனிதர்கள் அவள் நிமித்தம் தன்னை கொல்லுவார்கள் என்று எண்ணி அவளை தன் மனைவி என்று சொல்ல பயந்தான். ஆமென். பாருங்க, இந்த இடத்துல எப்படி ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நடந்ததோ அதே இடத்துல, அந்த கேராரூரில் இதே இடத்துல தான் ஆபிரகாமும் சொல்றாரு, என்னுடைய மனைவி இல்லை, இது சகோதரி என்று சொல்லுகிறார். அப்படி சொன்னதின் நிமித்தம் அவன் பிடிச்சிட்டு போயிட்டான் அபிமெலேக்கு. ஆனால் அதுக்கப்புறம் ஆண்டவர் சொப்பனத்தில் தோன்றி அவன் தீர்க்கதரிசி, அவனுடைய மனைவியை அனுப்பிவிடு என்று சொல்லிவிட்டு, அதே போல ஆபிரகாம் ஜெபித்த பொழுது கர்த்தர் அங்கு ஒரு அற்புதத்தை செய்தார். ஆபிரகாமின் நிமித்தம் எல்லாருடைய கற்பத்தையும், அபிமெலேக்குடைய வாழ்க்கையில் இருந்த கற்பங்களை அடைத்து வைத்திருந்த பொழுது ஆபிரகாமுடைய ஜெபத்தின் நிமித்தம் விடுதலையாக்கி பிள்ளைகள் பெறும்படி கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்டினார். இங்க பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஈசாக்கும் இந்த அபிமெலேக்கு ராஜாவுடைய வாழ்க்கையில வரும்பொழுது அதே மாதிரி சொல்கிறான், இது என்னுடைய மனைவி என்று சொல்லுகிறான். மனைவியை பிடிச்சிட்டு போல, ஆனா அவனுக்குள்ளே ஒரு பயம், மனைவின்னு சொல்லிட்டா என்ன நடந்துரும்? நம்மளை கொன்னுட்டு மனைவி எடுத்துருவாங்க. சரி, சகோதரின்னு சொன்னா அவளுக்கு தீங்கு வராதா? அந்த அறிவெல்லாம் இல்லை. தன்னுடைய உயிர் தான் பெருசா போச்சு இல்லையா? ஆனா அந்த இடத்துலையும் ஒரு தவறு பண்ணிட்டான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவையில்லாத பொய் இல்லையா? சில சொல்லுவாங்க ஆபத்துக்கு பொய் சொல்லலாம், 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணலாம் அப்படியெல்லாம் சொல்றாங்க. இல்லை, என்னைக்கு இருந்தாலும் பொய் தான். ஒரு பொய்யை மறைக்க இன்னொரு பொய், இன்னொரு பொய்யை மறைக்க இன்னொரு பொய். வேதம் சொல்லுது, பொய் சொல்லுகிறவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். ஆகவே மேக்சிமம் பொய் சொல்லக்கூடாது. பொய் சொல்லியே வாழ்ந்து பழகியாச்சுன்னா ஆண்டவரிடத்தில் கிருபை கேட்கணும். ஆண்டவரே, உண்மை பேசுவதற்கு எனக்கு கிருபை தாங்க. ஏனென்றால் உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஆமென். இந்த இடத்துல நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆபிரகாமின் நாட்களில் ஒரு அபிமெலேக்கு வாசித்தோம். அதே அபிமெலேக்கு தான் இதுவா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆபிரகாம் வாழ்க்கையில் அதே கேராரில் உள்ள ராஜா பேரு தான் அபிமெலேக்கு. இப்பவும் பாருங்க, ஈசாக்குடைய வாழ்க்கையிலையும் அதே அபிமெலேக். அப்படி இருக்க வாய்ப்பு இருக்கா? நிச்சயமா இருக்க வாய்ப்பு இல்லை இல்லையா? இது என்னன்னு சொன்னீங்கன்னா, வேத ஆராய்ச்சியர்கள் சொல்லுகிற காரியம், அபிமெலேக்கு என்பது ஒரு டைட்டில், ஒரு ராஜாக்குரிய டைட்டில். எப்படி பார்வோன் அப்படின்னு சொல்லும்போது எகிப்தின் ராஜானாலே பார்வோன், இன்னொரு பேர் இருக்கும், ஆனால் பார்வோன். அப்போ பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஒரு பார்வோன், ஈசாக்குடைய வாழ்க்கையில பார்வோன், யாக்கோபு வாழ்க்கையில பார்வோன், யோசேப்பு வாழ்க்கையில ஒரு பார்வோன், யோசேப்பை அறியாத ஒரு பார்வோன் இல்லையா? எத்தனை பார்வோன்கள்! அது ஒரு டைட்டில், ராஜாவுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தலைப்பு. அதே போல இந்த கேரார்ல இருக்கிற ராஜாவுக்கு கொடுக்கப்பட்ட டைட்டில்
அபிமெலேக்கு. சரியா? அதனால தான் நீங்கள் இது நல்லா நமக்கு இதுவும் தெரிஞ்சிருக்கணும். பைபிள் ஸ்டடி படிக்கும் பொழுது என்னடா இது, அந்த தாத்தாவா இந்த ரெபெக்கால பார்த்தாரு, இவ்வளோ நாள் உயிரோடு இருந்தாரா, ஆபிரகாம் செத்து இத்தனை வருஷம் கழித்து உயிரோடு இருந்தாரா அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. அவனுடைய மகன் ஈசாக்கு எப்படி மகனோ அதே போல் அவருடைய மகன் அடுத்த அபிமெலேக்கு. இதெல்லாம் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். சரி, அடுத்ததாக ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை பாருங்க. ஈசாக்கு முதிர் வயதானதினால் அவன் கண்கள் இருளடைந்து பார்வையற்று போனபோது அவன் தன் மூத்த குமாரனாகிய ஏசாவை அழைத்து, என் மகனே என்றான். அவன், இதோ இருக்கிறேன் என்றான். பாருங்க, இந்த ஏசாவை ஈசாக்கு அழைத்து, என் மகனே என்று அழைத்து, நான் மரணம் போகிறது, நான் உன்னை என்ன செய்ய வேண்டும், ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கூறுகிறதை பார்க்கிறோம். ஈசாக்கு எத்தனை பிள்ளைங்க? 2 பிள்ளைங்க. அவன் என்ன பண்ணியிருந்திருக்கணும், 2 பேருமே அழைத்து ஆசீர்வதிச்சிருக்கணும். ஆனால் ஈசாக்கு அப்படி இல்லை. காரணம், இந்த 2 பேர்லேயே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே பாரபட்சம் காண்பித்தாங்க. ஈசாக்கு ஏசாவின் மேலே, ரெபெக்காள் யாக்கோபு மேலே, அப்படி நம்ம இருக்கிறத பார்க்கிறோம். இந்த பாரபட்சத்தின் காரணமாகத்தான் ஆரம்பத்தில் இருந்து 2 பேருக்கும் ஒரே சண்டை. சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போடுறதுலேருந்து எல்லா காரியத்திலையும் சண்டை. வேதத்தில் பார்த்தீங்கன்னா நீதிமொழிகளில் ஒரு வசனம் உண்டு, 6 காரியங்கள் கர்த்தருக்கு அருவருப்பானது, 7 அவருக்கு வெறுப்பானது என்று சொல்லி போடப்பட்டிருக்கும். அதில் 1 சகோதரர்களுக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல். எப்படி விரோதத்தை உண்டு பண்ண முடியும் சகோதரர்களுக்குள்ள? இப்படிதான் பெற்றோர் என்ன செஞ்சிடறாங்க, ஒருத்தரை நேசித்து ஒருத்தரை பாரபட்சம் காட்டுறதுனால ஒருத்தருக்கு என்ன ஆயிருது, அடுத்தவங்க மேலே பொறாமை, எரிச்சல் இருக்கா இல்லையா? இன்னைக்கு நிறைய இடங்கள்ல அப்படிதான். சில சமயங்களில் பெற்றோருக்கு பலவீனமான பிள்ளைகள் மேலே ஒரு அன்பு இருக்கும், பலவீனமான பிள்ளைகளை பார்த்தா அன்பு இருக்கும். சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா திருமணம் ஆக்கி கொடுத்ததுக்கப்புறம் எந்த பிள்ளை கஷ்டப்படுதோ அந்த பிள்ளை மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கும், அது வேற காரியம். ஆனால் திருமணம் பண்ணி கொடுப்பதற்கு முன்பாக வீட்டில் வாழ்கிற பிள்ளைங்கிட்ட பாரபட்சம் காட்டினா கண்டிப்பாக 2 பேருக்கும் இடையே தேவையில்லாத பிரச்சனைகள் தான் வரும் என்பதை நம்ம அறிந்து கர்த்தருடைய சன்னிதானத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம என்ன செய்ய வேண்டும், கண்டிப்பாக பாரபட்சம் இல்லாமல் நடத்த வேண்டும். சில குடும்பங்களில் ஆண்களுக்கு ஒரு பாரபட்சம், பெண்களுக்கு ஒரு பாரபட்சம். சில குடும்பங்களில் மூத்த பிள்ளைக்கு ஒரு பாரபட்சம், இளைய குடும்பத்துக்கு இன்னும் கொஞ்சம், இளைய பிள்ளைக்கு இன்னும் கொஞ்சம் செல்லும். இப்படியெல்லாம் நிறைய குடும்பங்களில் இருக்கும். ஆனால் அப்படி இல்லாமல் பெற்றோராகிய நாம் பாரபட்சம் பார்க்காம பிள்ளைகளை நடத்தும் பொழுதுதான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானது என்னுடைய பிள்ளைகளை, இவ்வளோ காரியங்கள் ஈசாக்குடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம கற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டினார். இந்த ஈசாக்கு நிறைய குவாலிட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்படி நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்த ஈசாக்குக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்களை நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. ஈசாக்குடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்த நல்ல ஆசீர்வாதங்கள், முதல்ல பார்த்தீங்கன்னா அவனுக்கு நல்ல மனைவியை கர்த்தர் கொடுத்தார். ஆமென். உண்மையிலேயே குடும்ப வாழ்க்கை தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட். கரெக்ட் தானே? சின்ன வயசுலேருந்து அம்மா அப்பா கிட்ட வளர்ந்துட்டுருக்கோம். ஆனால் அந்த திருமணம் பண்ணும் பொழுது தான் அந்த மனுஷன் அல்லது மனுஷியுடைய வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்டே வரும். அது எப்படி அமைகிறதோ அப்படி தான் அவனுடைய வாழ்க்கை அமைகிறது. ஆகவே நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை அமைய வேண்டுமானால் ஈசாக்கை போல ஒரு தியானிக்கிற புருஷனாக, கர்த்தர்கிட்ட காரியங்களில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவராக, பெற்றோரை கனம் பண்ணுகிற ஒரு மனிதனாக, பிரயாசப்படுகிற மனிதனாக, ஜெபிக்கிற ஒரு மனிதனாக நம்ம இருக்கும் பொழுது, விட்டு கொடுக்கிற ஒரு மனிதனாக, மனுஷியாக இருக்கும் பொழுது குடும்ப வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. திருமணமான பிறகு கூட நிறைய பிரச்சனைகள், போராட்டங்கள் குடும்பத்தில் வரலாம். ஆனால் ஈசாக்கை போல நம்ம வாழ நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது கண்டிப்பாக நம்முடைய குடும்ப வாழ்க்கையை கர்த்தர் திரும்ப கட்ட அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அதே போல கர்த்தர் நமக்கு நல்ல பிள்ளைகளை கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கையை காண்பதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டுவார். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம்.
ஆபிரகாம் தனக்கு உண்டான யாவையும் ஈசாக்குக்கு கொடுத்தான். ஈசாக்குக்கு கிடைத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம் தகப்பனுடைய சுதந்திரம். ஆமென், ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாம் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் ஈசாக்குக்கு கொடுத்தான். ஏனென்றால் இந்த ஈசாக்கு வாக்கு தத்தத்தின் பிள்ளையாய் இருந்தபடியினால அந்த ஆபிரகாம் எல்லாவற்றையும் ஈசாக்குக்கு கொடுத்தான் என்று நாம் பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தருடைய ஆசீர்வாதம், உலக பிரகாரமான தகப்பன் ஆபிரகாம். ஆனால் இன்றைக்கு அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் நமக்கு வர வேண்டுமானால் நாம் ஈசாக்கை போல வாழ நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது கண்டிப்பா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களும் நம் ஒவ்வொருவருக்கும் வரும் என்பதில் சந்தேகமில்லை. ஏனென்றால் நாம் ஒவ்வொருவரும் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். ஆமென். ஆவிக்குரிய விதத்தில் ஆபிரகாமுடைய பிள்ளைகளாய் கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறார். ஆகவே ஆபிரகாமுக்குள்ள அத்தனை ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நமக்கு கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஒரு சகேயு கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறானே. அப்ப நம்மெல்லாம் யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களா இருக்கிறோமோ, யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டவர்களா இருக்கிறோமோ, அவர்கள் அத்தனை பேரும் ஆபிரகாமின் குமாரர். அப்ப ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதம் என்ன? வெள்ளியும் பொன்னுமுடைய சீமானாய் இருந்தான். மிருக ஜீவன்கள், கழுதைகள், ஒட்டகங்கள் உடைய ஒரு பெரிய சீமான், வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் உடைய ஒரு பெரிய சீமான். இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து கேட்க போறேன், ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில பொருளாதார ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு வேண்டும். ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த பொருளாதார ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மக்களை எங்களுக்கு எழுப்பி தாரும் என்றெல்லாம் நம்ம கேட்கும் பொழுது, நமக்கு தேவையான வாகனங்கள் எல்லாவற்றையும் தாரும் என்று கேட்கும் பொழுது, கர்த்தர் ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் கடந்து வருவதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டுவார். ஆமென், ஹல்லேலூயா. அதே நேரத்தில் இன்னொரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். உலக பிரகாரமான ஒரு ஆபிரகாமே தன்னுடைய மகனுக்கு அத்தனை ஆசீர்வாதங்களையும் கொடுப்பானே என்றால், பரமபிதா நம்முடைய தகப்பன் நமக்கு நன்மையான ஈவுகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஹல்லேலூயா. யாரெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் பரம தகப்பன் நன்மையான ஈவுகளை கொடுக்க அவர் வல்லமை உடையவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்று வரைக்கும் உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் வரல அப்படின்னா இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து கேளுங்க, ஏசப்பா நாங்கள் ஈசாக்கை போல வாழ விரும்புகிறேன். ஈசாக்குக்கு அவனுடைய தகப்பன் அவ்வளோ ஆசீர்வாதங்களை ஆஸ்திகளை கொடுத்தது உண்மையானால், நீர் பரம தகப்பன் என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே என்று கேட்கும் பொழுது கண்டிப்பா ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள், நம்முடைய தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் நம் ஒவ்வொருவருக்கும் கடந்து வரும் என்பதில் ஒரு சந்தேகமும் இல்லை. இதே நேரத்தில் ஒருவேளை உங்களுக்கு உங்களுடைய தகப்பனின் சொத்து வராமல் இருக்கலாம் இல்லையா? சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா தகப்பன் எழுதி வைத்துட்டு போயிருப்பாரு, ஆனால் அண்ணன்மாரு அக்காமாரு எல்லாரும் சேர்ந்து என்ன செஞ்சிருவாங்க, எல்லாரும் அபகரிச்சுட்டு யாராவது ஒருத்தர் என்ன செஞ்சிருவாங்க, தள்ளிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா உலகத்தில் நடக்கிற? இன்னைக்கு ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தில் கூட உங்களுடைய தகப்பனுடைய சொத்து உங்களுக்கு வராமல் இருந்தால், ஒன்று நீங்கள் என்ன செய்யணும், விட்டு கொடுத்துடணும். நல்ல ஒரு கோர்ட்டுக்கு போவேன், வக்கீலை பார்ப்பேன், கேஸ் போடுவேன், வேண்டாம். போலீஸ்க்கு போவேன், வேண்டாம். விட்டு கொடுத்துடணும். ஆனால் ஒன்று நீங்கள் செய்யணும், என் தகப்பனுடைய சுதந்திரத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. என்னுடைய தகப்பனுடைய சுதந்திர பாகத்தை திருட நினைக்கிற ஆவிகளை நான் கடிந்து அப்புறப்படுத்துகிறேன், துரத்துகிறேன் சொல்லி நீங்கள் ஜெபித்தா கண்டிப்பாக தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தருவார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு முறை ஒரு சகோதரி அவங்க ஜெபித்தாங்க. அவங்களுடைய சகோதரர்கள் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, எல்லாமே இழந்து அவங்கள வெறுமையாக அனுப்பிட்டாங்க. அப்போ அவங்க ஜெபித்த காரியம், ஆண்டவரே என்னுடைய தகப்பனுக்கு இருக்கிற இன்னும் கொஞ்சம் ஆஸ்திகள் எங்கெங்கெல்லாம் மறைவிடத்தில் இருக்குதோ அது எல்லாத்தையும் நீங்கள் எங்களுக்கு தரணும் தரணும் என்று அவர்கள் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தாங்க. திடீரென்று பாருங்க, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தார். என்ன ஆசீர்வாதம்னா, இன்னொரு தேசத்தில் அவங்க பிஸ்னஸை இறந்து போன தகப்பன் பதிவு பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி வைத்திருந்தாராம். அந்த ரிஜிஸ்டர் பண்ணின அந்த இது சொல்கிறாங்க இல்லையா, லோகோ, அந்த லோகோவை விற்று அதில் வர்ற பணம் சில லட்சங்கள் திடீரென்று சொல்லி இந்த குடும்பத்துக்கு வந்தது.
நினச்சி கூட பார்க்கல, எங்கே இருக்குன்னு தெரியாது. இப்படி ஒரு லோகோவுக்கு இவ்வளோ லட்சங்கள் கிடைக்கும்னு கூட தெரியாது. ஆனால் அவங்க என்ன ஜெபம் பண்ணாங்களாம், ஆண்டவர் எங்களுக்கு தெரியாமல் என்னுடைய தகப்பனுடைய சொத்து எங்கெங்கே மறைந்திருக்கிறதோ புதைந்திருக்கிறதோ எங்களுக்கு தாங்கப்பா என்று அவங்க ஜெபித்தாங்களாம். அந்த பணத்தில் இருந்து இவர்களுக்கு வரும்படி கர்த்தர் கிருபை பாராட்டினார். ஹல்லேலூயா. அப்போ உண்மையிலேயே கர்த்தர் நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை எந்த சாத்தான் என்ன செய்ய முடியாது, திருட முடியாது. எந்த மனிதனும் திருட முடியாது. ஆனால் விட்டு கொடுத்துடணும், கர்த்தரிடத்துல ஜெபிக்கணும், கர்த்தர் நமக்கு அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக ஈசாக்கு கிடைத்த ஒரு ஆசீர்வாதம் ஆதியாகமம் 26:12. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அடுத்த வசனம், அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் ஈசாக்குக்கு கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம் 100 மடங்கு பலன் கிடைக்கும்படி கர்த்தர் கிருபை பாராட்டினார். ஹல்லேலூயா. விதைத்ததனால, பிரயாசப்பட்டதினால ஈசாக்குக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம் 100 மடங்கு ஆசீர்வாதம். அது மட்டுமல்ல, அவன் ஐஸ்வர்யவானாகி வர 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 விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்களேன். அவன் விதைத்ததுக்கு 100 மடங்கு ஆசீர்வாதம். அதுக்கு பிறகு ஐஸ்வர்யவானாக்குகிறார். எப்படி ஐஸ்வர்யம் வந்ததா? வர வர வர. திடீர் ஐஸ்வர்யம் கிடையாது. திடீர் ஐஸ்வர்யம் எப்படி வந்துச்சோ அப்படியே போயிடும். சில சமயங்களில் திடீர் பணக்காரங்கன்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அவங்க திடீர் பணக்காரங்களாயிட்டாலே என்ன ஆயிரும், அவங்க பேச்சு மாறும், நட மாறும், மொழி மாறும், எல்லாமே மாறும். ஒரு பெருமை வந்துடும். மனுஷங்களை மதிக்க மாட்டாங்க, வேலைக்காரங்களை கீழ்த்தரமாக நடத்துவாங்க. தெரியுமா தெரியாதா? நிறையா. ஆனால் வர வர விருத்தி அடைந்தா அவங்க மனுஷனாக இருப்பாங்க. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் தான் நமக்கு வேணும். திடீர் ஆசீர்வாதம் வேணாம். கர்த்தர் நம்ம விதைத்ததுக்கு 100 மடங்கு பலன், பிரயாசப்பட்டதுக்குரிய பலன் ஒரு பக்கம். அடுத்தது நம்ம ஐஸ்வர்யவானாய் மாற்றணும். ஏனென்றால் நாம் ஆண்டவருடைய ராஜாவுடைய பிள்ளைகள். நாம் ஐஸ்வர்யவான்களாய் மாறும்படிக்கு அவர் சிலுவையிலே தரித்திரராயிருக்கிறார். ஆகவே அவருடைய ஐஸ்வர்யம் நமக்கு வர வேண்டும். அது எப்படி வரணும்? வர 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 விருத்தி அடைய வேண்டும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, மகா பெரியவனானா. பெரியவன் என்று சொல்லும் பொழுது ஒரு ஃபேமஸ், நல்ல ஒரு பெயரை கர்த்தர் கொடுப்பார். ஆமென். நம்முடைய வாழ்க்கையிலும் ஈசாக்குக்கு எப்படி ஆசீர்வாதங்கள் கிடைத்ததோ அவ்வளோ ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நமக்கு கொடுப்பார். ஆனால் ஆசீர்வாதங்கள் வரும்போது என்ன நடக்கும் தெரியுமா? அடுத்த வசனத்தை வாசிங்களேன். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு பெலிஸ்தர் பொறாமை கொண்டார்கள். நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னா வெளியரங்கமான அடையாளம் என்ன தெரியுமா? என்ன? பொறாமை. மற்றவங்க பொறாமப்படுவாங்க. நீங்கள் ஒன்றும் நினைக்காதீங்க, அவங்க பொறாமப்படுறாங்க, இவங்க பொறாமப்படுறாங்க, ஒரு நல்ல புடவை கட்டிட்டு போனால் போதும் பொறாமப்படுறாங்க, என் பிள்ளைங்க கொஞ்சம் படிச்சிருச்சு உயர்ந்துருச்சுன்னா பொறாமப்படுறாங்க நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார் என்பதின் வெளியரங்கமான அடையாளம். ஆமென். அதுக்காக நீங்கள் பெருமை ஆயிராதீங்க. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது பொறாமைப்படுவாங்க. அடுத்தது என்ன நடக்கும்? அடுத்த வசனத்தை வாசிங்க. பொறாமை கொண்டு அவங்க செஞ்ச காரியம் என்ன? அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் தோர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். அவ்வளவுதான். அவங்களுக்கு வந்த எல்லா துறவையும் மண்ணினால நிரப்பி போட்டார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு வருகிற ஆசீர்வாதத்தின் ஊற்று எங்க இருக்குன்னு பார்த்து அடைப்பதற்கு எல்லா விதத்திலும் கிரியை செய்வார்கள். உங்களுக்கு விரோதமாக மனுஷன் எழும்பி இருக்கிறான் அப்படின்னா ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிக்கும் பொழுதுதான் மனுஷர்கள் இப்படி நமக்கு விரோதமாய் கிரியை செய்வார்கள். அதை புரிந்து கொள்ள வேண்டும். பொறாமை கொண்டு பல விதங்களில் நமக்கு விரோதமாக செயல்படுவாங்க. நம்மளை பற்றி இல்லாது பொல்லாதெல்லாம் பேசுவாங்க. அவங்கள பார்த்தீங்களா, அவங்க எப்படி இருக்காங்க பார்த்தீங்களா, என்ன எப்படி போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்க பேச்சை பார்த்தீங்களா சொல்லுவாங்க. சொல்லிட்டு போட்டோம், கவலையே படாதீங்க.
ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார். ஆமேன். நமக்கு ஒரு ப்ரொமோஷன் காத்திருக்குதுன்னா அதற்கு முன்பாக ப்ரொமோஷனுக்கு வரவிடாதபடிக்கு நிறைய பெட்டிஷன் போயிட்டே இருக்கும். எனக்கு எப்போ பார்த்தாலும் பெட்டிஷன் போடுறாங்க, என்னை பற்றி தப்பு தப்பாக எழுதி போடுறாங்க. கவலைப்படாதீங்க, ஒரு பெரிய உயர்வு வந்து கொண்டு இருக்கிறது. ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அதன் வெளியரங்கமான அடையாளம் தான் பொறாமை. எல்லா விதத்திலும் நமக்கு விரோதமாய் மனுஷர்கள் எழும்பி கிரியை செய்கிற காரியங்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு பிரியமானபடி நம்ம வாழும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். பல விதங்களில் பிசாசு எழும்பி வரலாம், பல விதங்களில் மனிதன் நம்முடைய ஆசீர்வாதத்தை தடை செய்ய வரலாம். ஆனால் கர்த்தர் நமக்கென்று ஒரு ரெகபோத்தை கொடுப்பார். ஆமேன். நாம் பெருகும்படி கர்த்தர் நமக்கு இடம் உண்டு பண்ணுவார். ஹல்லேலூயா. நம்மை கர்த்தர் வர வர விருத்தி அடைய செய்வார், மகா பெரியவனாக்கும்படி கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. நம்மை பார்க்கிற ஜனங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் மகிமையான காரியங்களை அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிப்போம். 25, 21. மலடியாயிருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபெக்காள் கர்ப்பம் தரித்தாள். ஆமென். கர்த்தர் ஈசாக்கின் ஜெபத்தை கேட்டார். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஈசாக்கை போல ஜெபிக்கிற மனிதனாக, தியானிக்கிற மனிதனாக, ஒரு நல்ல ஒரு கேரக்டர் உள்ள ஒரு மனுஷனாக நம்ம இன்னைக்கு என்னெல்லாம் கற்றுக்கொண்டோமோ, 2 வாரத்தில் ஈசாக்கை பற்றி எவ்வளோ காரியங்களை கற்றுக்கொண்டோமோ அவை எல்லாவற்றையும் நாம் செயல்படுத்தும் பொழுது, நாம் ஜெபித்தால் உடனே கர்த்தர் பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபம் கேட்கப்படும். ஆமேன். என்னுடைய ஜெபத்துக்கெல்லாம் கர்த்தர் பதில் கொடுப்பாரா நினைக்காதீங்க. நம்ம ஈசாக்கை போல வாழ நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். ஆமேன். ஹல்லேலூயா. பல வருஷங்களாக, திருமணமாகி கிட்டத்தட்ட 20 வருஷங்களாக குழந்தை இல்லாமல் இருந்த இந்த ஈசாக்குடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு ஒரு குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் கட்டளையிட்டார். ஆமேன். ஈசாக்குடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்த தேவன் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்க மாட்டாரா? நமக்கு அற்புதங்களை செய்ய மாட்டாரா? நிச்சயமாகவே செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கும் பொழுது ஈசாக்கி போல வாழ எனக்கு கிருபை கொடுங்கப்பா, நான் தியானிக்கணும், பலிபீடம் கட்டி உம்மை தொழுது கொள்ளணும், ஜெபிக்கணும், பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும், குடும்பத்தில் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழணும், குடும்பத்தில் எல்லாரையும் நேசிக்கணும் என்றெல்லாம் நம்ம வாழும் பொழுது, விதைக்கணும், காணிக்கை கொடுக்கணும், பிரயாசப்படணும் என்றெல்லாம் நம்ம வாழும் பொழுதுதான் கர்த்தர் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். ஆமேன். நான் ஈசாக்க மாதிரிலாம் வாழ மாட்டேன், நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு இருப்பேன். கர்த்தர் மட்டும் என்னை ஆசீர்வதிக்கணும்னா எப்படி ஆசீர்வதிக்க முடியும் இல்லையா? அப்போ நம்ம அர்ப்பணிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமா? யாத்ராகமம் 3:6. பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும். ஹல்லேலூயா. இதை விட ஒரு பெரிய பாக்கியம் என்ன இல்லையா? முற்பிதா என்று சொல்லப்பட்டார். அந்த முற்பிதாக்களின் தேவன் என்று நம்முடைய ஆண்டவர் சொல்லுவதற்கு அவர் வெட்கப்படவில்லை. ஆண்டவர் தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்றது எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணுகிறார்? வானத்தையும் பூமியும் நான் படைத்தவன், இது உலகத்தை படைத்தவன், உன்னை படைத்தவர் நான் தான் சொல்லல, ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இது எவ்வளோ பெரிய பாக்கியம். நம்ம கூட நம்மளை பற்றி இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது என்ன செய்வோம்? பெரிய பெருமையாக சொல்லுவோம், நான் அந்த குடும்பம், நான் இந்த குடும்பம், இவ்வளோ ஊழியம் செய்கிறேன், நான் இந்த சர்ச் மெம்பர், நான் இங்கே பண்ணுறேன், இவ்வளோ சம்பளம் வாங்குறேன், அப்படிலாம் நம்மளை இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் அதெல்லாம் சொல்லலை, இன்னாருடைய தேவன். ஆமேன். நம்ம ஈசாக்கை போல இருந்தா கர்த்தர் நம்முடைய தேவன் என்று சொல்லப்படுவார். ஹல்லேலூயா. அதில் ஆண்டவர் ஒரு பெருமை அடைவார். ஆமேன்.
நான் கிறிஸ்டியுடைய தேவன். இப்போ உங்களுடைய பேரை சொல்லிக்கோங்களேன், உங்கள் ஒவ்வொருடைய பேரை சொல்லி என்னுடைய இவளுடைய தேவன் என்று சொன்னா எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் இல்லையா? நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய தேவன் என்று சொல்லப்படுவதற்கு அவர் வெட்கப்படுவதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம ஈசாக்கை போல வாழும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய தேவனாய் இருப்பார். மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுதும் நம்மளை அவரே இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே அன்பான தேவனுடைய ஒரு முறை எனக்கு ஒரு முக்கியமான ஒரு நல்ல ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. ஜீசஸ் கால்ஸ், அதான் நம்முடைய தினகரன் ஐயா இருக்கும் பொழுது ஆந்திராவில் இருக்கிற ஒரு மனிதனுக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தினாராம். என்ன சொன்னாராம்? டிஜிஎஸ் தினகரன் என்று ஒரு மனிதன் இருக்கிறார், அவருக்கு ஃபோன் போட்டு நீ ஜெபம் பண்ணு என்று சொன்ன பொழுது உடனே அவர் அந்த நம்பர், ஃபோன் நம்பர் கூட கொடுத்தாராம், ஆண்டவரே கொடுத்தாராம். திடீர்னு எழுதுன்னு சொன்னப்போ எழுதுனா ஒரு நம்பர் வந்துச்சான். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணால் ஜீசஸ் கால்ஸில் எடுத்திருக்காங்க, ஜெபித்திருக்காங்க. ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்தார். ஹல்லேலூயா. நம்முடைய ஊழியத்தில் கூட ஒரு முறை ஒரு சகோதரன், அவங்க ஆவடியில் இருந்தாங்க, ஆவடியில் அந்த கோவர்த்தனகிரி பக்கத்தில் இருந்தாங்க, சாரி ஜேபி எஸ்டேட் பக்கத்தில் இருந்தாங்க, சாரி. அப்போ அவங்க வீட்டில் திடீரென்று சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு பிசாசனுடைய மனைவிக்குள்ள அந்த ஒரு நாள் ரொம்ப அலக்களிக்கும் பொழுது அவங்க சொல்கிறாங்களா, அந்த அம்மா சொன்னாங்களாம், ராபின்சனுக்கு சொல்லிட்டியா? அவர் வருவாரா, வந்துருவாரா? ஜிபிஎஸ் ராபின்சன் வந்துருவாரா? அவர் வந்தால் நான் போயிடுவேனா அப்படின்னு சொல்லியிருக்கு. உடனே தான் இவருக்கு ஒரு ஸ்ட்ரைக் ஆகிருக்கு, இது என்னடா பேர் சொல்லி அவர் விசாரிச்சிருக்கிறார். அப்போ நாங்கள் ஹவுசிங் போர்டில் இருந்தோம். உடனே யாரோ சொல்லியிருக்காங்க இங்கே ஜிபிஎஸ் ராபின்சன் ஒரு மனிதர் இருக்கிறாருன்னு சொல்லி. உடனே அந்த அம்மா அவங்க சொன்னாங்க, சொல்லி நம்முடைய சகோதரர் போய் அங்கே போய் ஜெபம் பண்ண பொழுது அன்றைக்கே விடுதலை ஆயிட்டாங்க. இது பெருமைக்காக இல்லை, நம்முடைய ஆண்டவர் நம்மை குறித்து மற்றவங்களுக்கு சொல்ல அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஏனென்றால் அவர் நம்முடைய தேவன் என்று சொல்லப்படுவதற்கு அவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, உண்மையிலேயே கர்த்தர் பெரியவர். ஆமேன். அவ்வளோ பெரியவர் நம்முடைய தேவன் என்று சொல்லி நம்மளை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாருன்னா அது எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லையா? அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஈசாக்கை போல வாழும் பொழுது கர்த்தர் கண்டிப்பாக ஒரு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமேன். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிப்போம். கலாத்தியர் 4:28. சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்து பிள்ளைகளாய் இருக்கிறோம். நாம் தொடர்ந்து வாசித்தா, நாம் அடிமைகள் அல்ல, ஈசாக்கை போல வாக்கு தத்தத்தின் பிள்ளைகள். ஹல்லேலூயா. ஈசாக்கை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் அடிமையின் புத்திரன் அல்ல, வாக்கு தத்தத்தின் புத்திரன், சுதந்திரவாளி. ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதே போல ஈசாக்கை போல நாம் வாழ்ந்தால் கண்டிப்பா நம்மை அடிமைப்படுத்துகிற எல்லா காரியங்களினின்றும் கர்த்தர் நமக்கு ஒரு விடுதலை கொடுத்து நம்மை சுதந்திரவாளியாய் கர்த்தர் மாற்றுவார். அதான் பவுல் சொல்லுகிறார், நாம் திரும்பவும் பயப்படுவதற்கு பயத்தின் ஆவியை பெறாமல், அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல், அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யாரெல்லாம் ஈசாக்கை போல வாழ்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் அடிமைத்தனத்தின் ஆவியை கொடுக்கல, பயத்தின் ஆவியை கொடுக்கல, அவர் வாக்கு தத்தங்களை போல புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்து வாக்கு தத்தத்தின் பிள்ளைகளாய் கர்த்தர் நம்மை மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம இன்னும் அடிமைகள் கிடையாது. ஆமேன். நம்மை நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பிசாசு இன்னும் நம்மை அடிமைத்தனத்தில் வைக்க முடியாது. கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுக்கிற தேவன், நம்மை விடுவிக்கிற தேவன், வாக்குத்தத்தங்கள் மூலமாய் நமக்கு கொடுத்து வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாய் நம்மை மாற்றுகிற தேவன், அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்து தேவனோடு கிட்டி சேருகிற ஒரு சிலாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததா நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம ஏற்கனவே வாசித்தோம், எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல எபிரேயர் முழுவதும் பார்த்தீங்கன்னா விசுவாசிகளுடைய பட்டியல். இந்த விசுவாசிகளுடைய பட்டியல்ல ஈசாக்குடைய பெயரையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் ஈசாக்கை போல வாழும் பொழுது அந்த ஜீவ புஸ்தகத்துல பேர் இருக்குமா இருக்காதா?
கர்த்தர் எழுதுவாரா எழுத மாட்டாரா? நிச்சயமாக எழுதுவார். ஹல்லேலூயா. ஜீவ புஸ்தகத்துல பெயர் எழுதப்பட்டவங்க மட்டும்தான் பரலோகத்துல போக முடியும். அப்ப நாம் ஈசாக்கை போல வாழ நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதி நமக்கு ஒரு நித்திய வாழ்வை அவர் கொடுக்க அவர் வல்லமை உடையவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கடைசியாக ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 28, 29 வசனங்கள் அதை எடுத்து வாசித்துருவோம். ஆதியாகமம் 35, 28, 29 வசனங்கள். ஈசாக்கு விருத்தாப்பியமும் பூரண ஆயுசும் உள்ளவனாகி 180 வருஷம் ஜீவித்திருந்து பிராணன் போய் மரித்து தன் ஜனத்தண்டையிலே சேர்க்கப்பட்டான். அவன் குமாரராகிய ஏசாவும் யாக்கோபும் அவனை அடக்கம் பண்ணினார்கள். ஆமென். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் உங்களுக்கு தீர்க்காயுசு நாட்களை கர்த்தர் கொடுப்பார். ஆமென். தீர்க்காயுசு நாட்கள் முக்கியம் கிடையாது. தீர்க்காயுசு நாம் வாழ்ற வாழ்க்கை வரைக்கும் சுகத்தோடு பலத்தோடு வாழ வேண்டும். ஆமென். கடைசி வரைக்கும் பாருங்க, இந்த ஈசாக்கு பிரயாணம் பண்ணுகிற அந்த அளவுக்கு ஒரு பலன் இருந்தது. ஆமென். பாருங்க 27ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம். விருத்தாப்பியமும் பூரண ஆயுசும். விருத்தாப்பியம் என்று சொல்லும் பொழுது நல்ல பலனை குறிக்கிறது. இப்போ உங்களுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் நம்முடைய கடைசி ஆயுசு நாட்கள் வரைக்கும் பூரண பலனை கர்த்தர் கொடுத்து, நல்ல பலனையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து நாம் நல்ல முறையில் மரிப்பதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டுவார். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் ஈசாக்கு கொடுத்த அத்தனை ஆசீர்வாதங்களையும் நமக்கு கொடுக்க அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? இந்த ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா ஈசாக்கை போல கர்த்தருக்கு அடுத்த காரியங்களில் நம்ம இன்ட்ரெஸ்ட் காட்டணும். நம்முடைய பெற்றோருக்கு கீழ்ப்படியணும், பெற்றோரை கனம் பண்ணணும், வேத வசனங்களை தியானிக்கிற ஒரு மனுஷனாக இருக்கணும், ஜெபிக்கிற ஒரு மனிதன், பிரயாசப்படுகிற ஒரு மனிதன், விட்டு கொடுக்கிற ஒரு மனிதன், தேவனுக்கு பிரியமானபடி வாழ்கிற ஒரு மனிதன், இன்னும் குடும்பத்தை நேசிக்கிற ஒரு மனிதன், பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற, பிள்ளைகளை நல்ல முறையில் ஆலோசனை கொடுத்து நடத்துகிற ஒரு மனிதன், இப்படி வாழும் பொழுது கண்டிப்பாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஈசாக்கின் ஆசீர்வாதங்கள் நமக்கு கடந்து வரும்படி கர்த்தர் கிருபை பாராட்டுவார். ஆமென். ஹல்லேலூயா. பைபிள்ல இருந்து ஈசாக்குடைய காரியங்களை எல்லாத்தையும் முழுமையாக கற்றுக்கொள்ள கிருபை கொடுத்தார். நம்ம கற்றுக் கொடுத்ததோடு இருக்கக்கூடாது, எழுதி வச்சதோடு இருக்கக்கூடாது, நம்ம ஒரு காதில் கேட்டுட்டு இன்னொரு காதில் விடுறவங்களா இருக்கக்கூடாது. இதன்படி வாழ நம்ம அர்ப்பணிக்கணும், அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ளணும். அதுதான் பைபிள் ஸ்டடியோட, நம்முடைய பைபிள் ஸ்டடியோட முக்கிய நோக்கம். ஆமென். ஹீப்ரூவில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, கிரேக்கில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, இது எத்தனை வயது, இது எத்தனை ஊர், இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. பைபிள்ல இருந்து கற்றுக்கொள்ள போகிறோம், கற்றுக்கொண்டதை அப்பியாசப்படுத்த போகிறோம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள போகிறோம். ஆமென். நம்ம எல்லாம் எழுந்து நின்று ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, ஈசாக்கை போல எங்களை மாற்றுங்க, ஈசாக்கிட்ட காணப்பட்ட நல்ல குணங்களை எங்களுக்கு தாங்க. அதே வேளையில் ஈசாக்கிட்ட காணப்பட்ட கெட்ட குணம் எங்களுக்கு வேணாம் ஆண்டவரே, பொய் சொல்லுகிற வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே, பிள்ளைகளை பாரபட்சமாய் நடத்துகிற வாழ்க்கை எங்களுக்கு வேணாம் ஆண்டவரே என்று சொல்லி அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு கிருபைகளை கொடுப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் நம்ம கேட்ட வசனங்களை திரும்ப கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பார்ப்பீங்களா? திரும்ப கொஞ்சம் ஞாபகப்படுத்தி ஆண்டவரை நோக்கி எனக்கு கிருபை தாங்கப்பா என்று கேட்கும் பொழுது கர்த்தர் கண்டிப்பாக பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விட்டு கொடுக்கிற வாழ்க்கை, சத்துருக்களுக்கு எவ்வளோ எங்களை நெருக்கினாலும் விட்டு கொடுக்கிற ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தாங்கப்பா என்று கேட்கும் பொழுது கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபையை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். விசுவாசமுள்ள ஒரு வாழ்க்கை, விசுவாசத்தோடு கூட பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே என்று கேட்க வேண்டும். பிள்ளைகளுக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கிற ஒரு நல்ல தகப்பனாக, நல்ல தாயாக கர்த்தர் நம்மை மாற்றும்படி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா. ஜெபிக்கிற ஒரு வாழ்க்கை, தியானிக்கிற ஒரு வாழ்க்கை, ஆண்டவரே கணவன் மனைவிக்கிடையே சமாதானமான ஒரு வாழ்க்கை, இவெல்லாவற்றையும் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை தாரும் ஆண்டவரே. நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கை வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும் ஆண்டவரே, கிருபை தாரும் ஆண்டவரே.
கிருபை தாரும் ஆண்டவரே. ஹalleluya. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை நடத்துங்கப்பா. நீங்கள் எங்களை நடத்தும் பொழுது அந்த நடத்துதலுக்கு கீழ்ப்படிய எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, ஈசாக்கை போல வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. ஈசாக்கை போல எங்களை விட்டு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீ சொன்ன ஒவ்வொரு காரியத்துக்கும் கீழ்ப்படுகிறோம் ராஜா. நம்முடைய கரத்திலே எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஈசாக்கை போல வாழ்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். யார் யாரெல்லாம் ஈசாக்கை போல வாழ தங்களை அர்ப்பணித்தார்களோ, இணையதளத்தின் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிறவங்க யாரெல்லாம் இப்பொழுது ஈசாக்கை போல தங்களை வாழ அர்ப்பணித்து உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ, ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ராஜா. நல்ல குடும்ப வாழ்க்கையை தாங்கப்பா. பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் கட்டப்படட்டும் ஆண்டவரே. திருமணமாகி பிரிந்திருக்கிற குடும்பங்கள் இயேசுவின் நாமத்தில் இணைக்கப்படுவதாக ராஜா. குடும்பத்தின் தேவைகளை சந்திங்க, பிள்ளைகளை தாரும், ஜபங்கள் கேட்கப்படட்டும், ஐஸ்வர்யவானாய் மாற்றுங்கப்பா ஆண்டவரே. இவர்கள் பலுகி பெருகும்படி இடம் உண்டாக்க பண்ணுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எல்லாவற்றிலும் இவர்களை ஆசீர்வதித்து மகா பெரியவர்களாய் மாற்றி ஆசீர்வதித்து உயர்த்துங்கப்பா. உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமல் போகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நம்முடைய பிள்ளைகள் கீழாகாமல் மேலாவர்களாக, வாளாகாமல் தலையாவர்களாக ஆண்டவரே, இவர்கள் கடன் வாங்குகிறவர்களாக அல்ல, கடன் கொடுக்கிறவர்களாக நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தீர்க்காயுசு நாட்களை தருவீராக. நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஆயுசு நாட்களையும் நல்ல பலனையும் கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்யுங்கப்பா, அதிசயங்களை செய்யுங்க ராஜா. இவர்கள் பிறருக்கு விட்டு கொடுக்கிறவர்களாக இருக்கிற அளவுக்கு நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம் நம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்கட்டும் என்று பலுகி பெருகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா, நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நீங்க உம்முடைய பிள்ளைகளுடைய தேவனாய் இருந்து அவர்களை நடத்துங்க ராஜா. நாங்கள் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாய் இருக்கும்படி அடிமைத்தனத்தின் ஆவிகளை நீக்கி போட்டு நீர் ஆசீர்வதித்து உயர்த்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. 100 மடங்கு ஆசீர்வாதம், தகப்பனுடைய ஆசீர்வாதம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் வந்து இறங்கட்டும். பரம தகப்பனுடைய ஆசீர்வாதம் எங்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய தகப்பனுடைய சுதந்திரம் ஆண்டவரே எங்களுக்கு வராமல் இருந்தால் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தகப்பனுடைய சுதந்திரத்தை திருட நினைக்கிற ஆவிகளை கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். எங்களுக்கு வந்து கிடைக்கட்டும் கர்த்தாவே. முற்பிதாக்களின் ஆசீர்வாதம் எங்களுக்கு வந்து கிடைக்கட்டும் ராஜா. இயேசுவின் நாமத்தில் எங்களுக்கு கிடைப்பதாக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொருவரையும் சமாதானத்தோடு காத்து கொள்ளுங்கப்பா. ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுங்கப்பா. நிம்மதியாய் வாழ வைங்கப்பா. அடிக்கடி வருகிற போராட்டத்தின் ஆவிகள், குழப்பத்தின் ஆவிகள், வன் கண்கள், பொறாமையின் ஆவிகள், எரிச்சலின் ஆவிகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். நம்முடைய பிள்ளைகளின் ஆசீர்வாதத்தை தூர்த்து போடுகிற ஆண்டவரை மண்ணால் நிரப்பி போடுகிற எல்லா பிசாசின் தந்திரங்கள் இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கப்படுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்கும் கரம் நம்முடைய பிள்ளைகள் மேல் நீட்டப்படுவதாக. பல மடங்கு ஆசீர்வாதம், 100 மடங்கு ஆசீர்வாதம் நம்முடைய பிள்ளைகளுக்குள் கடந்து வரட்டும் என்று ஜெபிக்கிறேன். கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அதிசயங்களை காணப்பண்ணும். இங்கு வந்த ஒவ்வொருவரையும், இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. நன்மையும் கிருபையும் தொடரட்டும். பெரிய காரியங்களை செய்யுங்க. உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். மாணவர்களே, நாளை சனிக்கிழமை மாலை 5:30 மணிக்கு வேதமே மனமகிழ்ச்சியில் நீங்கள் எங்களோடு கலந்து கொள்ள மறந்துடாதீங்க. நிச்சயமாகவே கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். அந்த நேரங்கள் மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். அது மாத்திரமல்ல, வருகிற ஞாயிற்றுக்கிழமை நம்ம எல்லாருக்கும் தெரியும் முழு இரவு ஜெபம். அந்த முழு இரவு ஜெபத்துக்கு ஆயத்தமாகுங்கள். கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய ஜெபங்களை கேட்டு நம்முடைய குடும்பங்களிலே, தேசத்திலே, சபைகளிலே ஒரு பெரிய எழுப்புதலை கட்டளையிடுவார்.
அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசிர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசிர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக.